பாபநாசம் அருகே புதிய ரக நெல் விதைகளை இயற்கை முறையில் சாகுபடி செய்து விவசாயி ஒருவர் அதிக மகசூலை பெற்று வருகிறார். அவரது அனுபவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஓலைப்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி அமலதாஸ். 63 வயதான இவர் அவரது தந்தையை தொடர்ந்து முழு நேர இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார். 5 ஏக்கரில் சாகுபடி செய்து வந்த இவர் தற்போது 80 ஏக்கர் வரை சாகுபடி செய்து வருகிறார். இந்த நிலையில் நெல் விதைகளில் புதிய ரக நெல் விதைகளை இயற்கை முறையில் சாகுபடி செய்து அதிக மகசூலை பெற்றுள்ளார். இதில் திருப்பதி 5, மைக்ரோ 54, R60, TKM 13 உள்ளிட்ட புதிய ரக நெல் விதைகளை விதைத்து இயற்கை விவசாயம் மூலம் அதிக மகசூலையும் பெற்று வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இவர் விதைத்த புதிய ரக நெல் விதைகள் நன்கு விளைந்து தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்போ திருப்பதி 5ன்னு ஒரு புது ரகம் நெல் கொண்டாந்தாங்க. அதில் ஏக்கருக்கு 60 சிப்பம் நெல் அறுவடை செய்தேன். அடுத்தது 1009ங்கிற நெல்லை இப்போதைக்கு நட்டிருக்கேன். அடுத்தது TKM 13ங்கிற நெல் நாற்று விட்டுருக்கேன். அது இன்னொரு 10-15 நாளாக நட ஆரம்பிப்பேன். இப்போ நான் மைக்ரோ R60ங்கிற ஒரு ரகத்தை அறுவடை ஆகிட்டு இருக்கேன் இன்றைக்கி குருவையில். இது அறுவடை முடிஞ்சோன்னா TKM 13 நடுவேன். இந்த நெல்லுகள் எல்லாமே எங்களுக்கு மகசூல் நல்ல இதில் கொடுக்குது. அதிக மகசூல் கிடைத்தாலும் இயற்கை சீற்றங்களால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறும் அவர், இயற்கை விவசாயிகளுக்கு அரசு ஊக்கத்தொகை, பயிர் காப்பீடு, நிவாரணம் உள்ளிட்டவற்றை வழங்கி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். தண்ணி பற்றாக்குறை இருக்குது. இயற்கையிலால் எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் எங்களுக்கு இந்த அரசு விவசாயிகளுக்கு இன்றைக்கி 4 ஆண்டு காலமாக விவசாயத்தில் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு நிவாரணமோ இன்சூரன்ஸோ எதுவுமே கிடையாது. எங்களுக்கு அரசு இது நிறுத்தி எங்கள் ஊக்குவிக்கும் விதமாக எங்களுக்கு ஒரு சப்சிடியோ ஒரு மானியமோ அரசு அறிவித்தா நல்லாயிருக்கும். ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் நிலமும் பாதிக்கப்பட்டு மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் இயற்கை முறை சாகுபடி செய்து அதிக மகசூலை ஈட்ட முடியும் என்பதை நிரூபித்து வருகின்றனர் அமலதாஸ் போன்ற விவசாயிகள். இயற்கை விவசாயத்தை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் செந்தில்குமார்.